ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। பகவத்கீதை உண்மையுருவில் 13வது அத்தியாயம் இயற்கையும் அனுபவிப்பவனும் உணர்வும். 15வது ஸ்லோகம். சர்வேந்திரிய குணாபாசம் சர்வேந்திரிய விவர்ஜிதம் அசக்தம் சர்வபுருச்சைவ நிர்குணம் குணபோக்த்ருச்ச. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் தெய்வ திரு பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். எல்லா புலன்களுக்கும் மூல காரணம் பரமாத்மாவே. இருப்பினும் அவரிடம் புலன்கள் கிடையாது. அவரே எல்லா உயிர்வாளிகளையும் பராமரிப்பவர். இருப்பினும் அவர் பற்றற்றவராக உள்ளார். அவர் இயற்கையின் குணங்களுக்கு அப்பாற்பட்டவர். அதே சமயத்தில் ஜட இயற்கையின் எல்லா குணங்களுக்கும் அவரே எஜமானர். பொருளுரை. உயிர்வாளிகளின் எல்லா புலன்களுக்கும் பகவானே மூலம். இருப்பினும் உயிர்வாளிகளிடம் இருப்பதை போன்ற ஜட புலன்கள் அவரிடம் இல்லை. உண்மையில் தனிப்பட்ட ஆத்மாக்களுக்கும் ஆன்மீக புலன்கள் உடையவர்களே. ஆனால் அப்புலன்கள் கட்டுண்ட வாழ்வின் காரணத்தினால் பௌதிக மூலக்கூறுகளால் மூடப்பட்டு அவற்றின் செயல்கள் யாவும் ஜடத்தின் மூலமாக நிறைவேற்றப்படுகின்றன. பகவானின் புலன்கள் இதுபோன்று மூடப்படுபவை அல்ல. அவரது புலன்கள் தெய்வீகமானவை. எனவே நிர்குண என்று அழைக்கப்படுகிறார். குண என்பது ஜட இயற்கையின் குணங்களை குறிக்கும். ஆனால் அவரது புலன்கள் ஜடத்தின் திரைக்கு அப்பாற்பட்டவை. அவை நமது புலன்களை போன்றவை அல்ல என்பது புரிந்து கொள்ளப்பட வேண்டும். புலன் சார்ந்த தமது இயக்கங்களுக்கு அவரே மூலம் என்ற போதிலும் அவரது தெய்வீக புலன்கள் களங்கமற்றவையாக உள்ளன. இது ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்தின் அபானி பாதோ ஜவனோ கிரகீதா எனும் ஸ்லோகத்தில் மிக அருமையாக விளக்கப்பட்டுள்ளது. பரமபுருஷ பகவானிடம் கலங்கமான பௌதிக கரங்கள் கிடையாது. ஆனால் யாகத்தில் அர்ப்பணிக்கப்படும் எதையும் ஏற்றுக்கொள்ளத்தக்க கைகளை அவர் கொண்டுள்ளார். இதுவே கட்டுண்ட ஆத்மாவிற்கும் பரமாத்மாவிற்கும் உள்ள வேறுபாடு. அவரிடம் ஜட கண்கள் இல்லை. ஆனால் கண்கள் உண்டு. இல்லாவிடில் அவரால் எப்படி பார்க்க முடியும்? கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என எல்லாவற்றையும் அவர் காண்கின்றார். எல்லா உயிர்வாளிகளின் இதயத்திலும் அவர் வாழ்கின்றார். நாம் கடந்த காலத்தில் செய்தவை யாவை, தற்போது செய்பவை யாவை, வருங்காலத்தில் நமக்காக காத்திருப்பவை யாவை என்று எல்லாவற்றையும் அவர் அறிகின்றார். இதுவும் பகவத்கீதையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. எல்லாவற்றையும் அவர் அறிகின்றார். ஆனால் யாரும் அவரை அறிவதில்லை. பகவானுக்கு நம்மை போன்ற கால்கள் இல்லை. ஆனாலும் அவர் விண்வெளி முழுவதும் பயணம் செய்ய முடியும். ஏனெனில் அவரிடம் ஆன்மீக கால்கள் உள்ளன என்று கூறப்பட்டுள்ளது. வேறு விதமாக கூறினால் இறைவன் அருவமானவர் அல்ல. அவருக்கு கண்கள், கால்கள், கைகள் என எல்லாம் உண்டு. மேலும் அந்த பரமபுருஷரின் அம்சங்களே நாம் என்பதால் நமக்கும் இவையெல்லாம் உண்டு. ஆனால் அவரது கரங்கள், கால்கள், கண்கள் மற்றும் புலன்கள் ஜட இயற்கையினால் கலங்கமுற்றவை அல்ல. பகவான் தோன்றும்போது தமது சுய உருவில் தமது அந்தரங்க சக்தியின் மூலம் தோன்றுகின்றார் என்பதை பகவத்கீதையும் உறுதி செய்கின்றது. ஜடசக்தியின் இறைவன் அவரே என்பதால் ஜடசக்தியினால் அவர் கலங்கமுறுவதில்லை. அவரது பூரண தோற்றமும் ஆன்மீகமயமானது என்பதை நாம் வேத இலக்கியத்தில் காண்கிறோம். சச்சிதானந்த விக்கிரக என்று அழைக்கப்படும் நித்திய உருவத்தை உடையவர் அவர். அவர் எல்லா வைபவங்களும் நிரம்பியவர். எல்லா செல்வங்களின் உரிமையாளரும்
எல்லா சக்திகளின் எஜமானரும் அவரே. புத்தியில் தலை சிறந்தவரும் பூரண ஞானமுடையவரும் அவரே. இவை புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளின் சில அறிகுறிகள். அவரே எல்லா உயிர்வாளிகளையும் பராமரிப்பவர், எல்லா செயல்களுக்கும் சாட்சியாக விளம்புவர். வேத இலக்கியத்திலிருந்து நாம் புரிந்து கொண்டுள்ளபடி முழுமுதற் கடவுள் எப்போதும் தெய்வீகமானவர். அவரது தலை, முகம், கரங்கள் அல்லது கால்களை நம்மால் காண முடியாவிட்டாலும் அவருக்கு இவை உண்டு. மேலும் தெய்வீக நிலைக்கு உயர்வு பெறும்போது நம்மால் பகவானுடைய உருவத்தை காண இயலும். ஜடத்தினால் கலங்கமுற்றுள்ள புலன்களை கொண்டு நம்மால் அவரது உருவத்தை காண முடியாது. எனவே ஜடத்தினால் இன்னும் பாதிக்கப்பட்டு உள்ளவர்களான அருவவாதிகளால் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளை புரிந்து கொள்ள முடியாது. நம ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய புத்தலே ஸ்ரீமதே பக்தி விகாச ஸ்வாமி நாமினே. நம ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய புத்தலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த ஸ்வாமி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதி தேவி கௌரவாணி பிரச்சாரிणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देश तारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे. हरे कृष्णा. தொடர்ந்து அத்தியாயத்தின் ஆரம்பத்தில் அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கு கிருஷ்ணர் பதிலை வழங்கிட்டிருக்கிறார். பிரகிருதி, புருஷா, க்ஷேத்ர, க்ஷேத்ரஜ்ஞா, ஞானம், ஞேயம், இந்த 6 விஷயங்கள் விவரிக்கும்படி அர்ஜுனன் கேட்க, இப்போது இதுவரைக்கும் ஞேயம் தவிர மற்ற எல்லாத்தையும் கிருஷ்ணர் பேசிட்டார். இப்போது 13வது ஸ்லோகம் தொடங்கி ஞேயம், ஞேயம் என்றால் ஞானத்தால் அறியப்படும் பொருள் என்ன அப்படின்றத விளக்கி கொண்டிருக்கிறார். ஸோ அதில் 13வது ஸ்லோகத்தில் எதை பற்றி பேசினார்? ஆத்ம ஞானம், ஆத்மான்னா என்ன, ஆத்மாவை பற்றி விளக்கிட்டு 2வது ஸ்லோகத்தில் 14வது ஸ்லோகத்தில் போன வாரம் என்ன கேட்டோம்? பரமாத்மாவை பற்றி பேசியிருக்கிறார். ஸோ இன்றைக்கி தொடர்ந்து பரமாத்மாவை பற்றி பேசுகிறார். அதிலும் குறிப்பாக பரமாத்மாவுக்குள்ளே இருக்கிற முரண்பாடான விஷயங்களை பற்றி பேசுகிறார். சாஸ்திரங்களில் பகவானை பற்றி பேசும்போது, குறிப்பாக உபநிஷத்துக்களில், இப்போ உதாரணத்துக்கு ஈஷோபநிஷத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான முரண்பாடான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நிறைய இடங்களில் சாஸ்திரங்களில் இது மாதிரி பார்க்கலாம். அவருக்கு கால்கள் இல்லை, ஆனால் அவர் மிக வேகமாக நடக்கக்கூடியவர், அவரை விட வேகமாக யாரும் நடக்க முடியாது அப்படின்னு வர்ணிக்கப்பட்டிருக்கு. அவருக்கு கண்கள் இல்லை, ஆனால் அவர் அனைத்தையும் பார்ப்பார், இந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரியான ஒரு விளக்கம்தான் இங்கே கிருஷ்ணர் தொடர்ந்து கொடுக்கிறார். ஸோ இங்கே முதல் விஷயமா என்ன அப்படி முரண்பாடாக இருக்குது? சர்வேந்திரிய குணாபாசம் அப்படின்னா எல்லா குணங்களுக்கும் மூல காரணம் அவருங்கிறார். ஆனால் அடுத்தது என்ன சொல்கிறார்? சர்வேந்திரிய விவர்ஜிதம், ஆனால் அவருக்கு புலன்களே இல்லைங்கிறார். இப்போ போன வாரம் நம்ம பார்த்தோம், முந்தைய ஸ்லோகத்தில் பரமாத்மாவை பற்றி அவர் விவரிக்கும்போது எப்படி சொல்கிறார்? எண்ணிலடங்காத புலன்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். எல்லா இடத்துலையும் எல்லா புலன்களும் அவரோட இது தான் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்போது முதல்ல சர்வேந்திரிய குணாபாசம், எல்லா புலன்களுக்கும் மூலம் அப்படிங்கிறார். உடனே சர்வேந்திரிய விவர்ஜிதம், புலன்களே இல்லைங்கிறார். இது
கொஞ்சம் அறிவுள்ளவர்களால் தான் புரிஞ்சிக்க முடியும். இதுக்கு தான் அறிவு தேவை. அதுதான் முதல்ல கிருஷ்ணர் அறிவுன்னா என்னன்றதை வழங்கியிருக்கிறார். ஸோ அதை அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா இதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். கிருஷ்ணர் கொடுத்த அறிவை ஏற்காமல் நம்ம கிருஷ்ணரை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கஷ்டம் இல்லை, சாத்தியமே இல்லை. அதுதான் இன்றைக்கி உலகத்தில் நம்ம அனுபவப்பட்டுருக்கோம். நாளுக்கு நாள் குறிப்பாக இந்த நவீன காலத்தில் மக்களுக்கு அரசியல்வாதி மேலே நம்பிக்கை இருக்குது. சினிமா நடிகன் பேசினா அதை நம்புகிறாங்க, விஞ்ஞானிகள் பேசினா நம்புகிறாங்க. இந்த மாதிரி உங்களையும் என்னையும் போல இருக்கக்கூடிய குறையுள்ள புலன்களை கொண்ட யார் பேசினாலும் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. ஆனால் பூரண புருஷோத்தமரான பகவான் பேசுகிறத ஏற்றுக்க தயாராக இல்லை. அதனால தான் நாத்திகம் வளர்ந்துட்டுருக்கு. ஏன்னா மக்களுக்கு இது எளிதான விஷயம் கிடையாது. பகவானை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அவங்க இந்த பௌத்திகமான விஷயங்களை எப்படி புரிஞ்சிக்க முயற்சிக்கிறாங்களோ அதே மாதிரி தான் இதையும் முயற்சிக்கிறாங்க. ஆனால் அதில் அவங்களால வெற்றி அடைய முடியல. அவங்க தேடல் நிறைவேறாத போது அப்படி ஒரு விஷயமே இல்லைன்ற முடிவுக்கு வந்துடுறாங்க. நம்ம தேடி பார்த்தோம், நம்ம முயற்சி பண்ணி பார்க்குறோம், நம்ம கண்ணுக்கு தெரியலையே, நம்மளால் பார்க்க முடியலையே அப்படின்னு இல்லைன்ற முடிவுக்கு வந்துடுறாங்க. ஸோ அதனால தான் இந்த மாதிரியான குறிப்பாக சாஸ்திரங்கள் இந்த மாதிரியான முரண்பாடான விஷயங்கள் வரும்போது அதை புரிஞ்சுக்கிறது எளிதான விஷயம் கிடையாது. நம்முடைய சொந்த அறிவை கொண்டு, நம்முடைய சொந்த ஊகத்தை கொண்டு, நம்முடைய கற்பனையை கொண்டு, நம்முடைய சமஸ்கிருத அறிவை கொண்டு நான் பெரிய பண்டிதன்னு நினச்சிட்டு புரிஞ்சிக்க முயற்சித்தோம்னா பகவானை அப்படியெல்லாம் புரிஞ்சிக்க முடியாது. பகவானை புரிஞ்சுக்கிறதுக்கு இப்படி தானே பகவான் ஒரு வழிமுறை கொடுத்துருக்கிறார். அந்த வழிமுறைப்படி அவரை அணுகினால் மட்டும்தான் அவரை நம்ம அணுக முடியும். ஸோ பகவான் என்ன சொல்கிறார்? பக்தியாமாம் அபிஜானாதி. என்னை எப்படி தெரிஞ்சுக்கலான்றார்? பக்தினால். நீங்களா ஊகம் பண்ணி என்ன தெரிஞ்சுக்கலாம், நீங்கள் கற்பனை பண்ணி என்ன தெரிஞ்சுக்கலாம், நீங்கள் பெரிய பெரிய பட்டம் வாங்கி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம், பெரிய விஞ்ஞானியாக இருந்தால் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், பெரிய பேராசிரியரானா நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம். இல்லை, பகவான் எங்கேயும் அப்படி சொல்லவே இல்லை. கர்மயோகி, ஞான யோகி, தியான யோகி இல்லை, பக்தி யோகி. ஒரே வழி பக்தி. பக்தியாமாம் அபிஜானாதி. ஸோ அதனால் இங்கே பக்தி வேதாந்த பொருளுரை ஒவ்வொரு அத்தியாயத்தோட முடிவில் பார்த்திங்க அப்படின்னா இத்துடன் இந்த அத்தியாயத்திற்கான பக்தி வேதாந்த பொருளுரை அப்படின்னு பிரபுபாதர் சொல்லுவார், நிறைவு பெறுது அப்படின்னு சொல்லி. இந்த பக்தி வேதாந்த பொருளுரை பக்தி வேதாந்த சுவாமி அப்படின்றதுனால மட்டும் இல்லை, பக்தி வேத அந்த. வேதம் அப்படின்றது என்ன? அறிவு. வேதம் என்றால் அறிவு. வேத அந்த, வேதாந்த அப்படின்னா வேதத்தின் இறுதியான அறிவு, அல்டிமேட் நாலேஜ். அதை விட உயர்ந்த அறிவு வேறு எதுவுமே கிடையாது. பக்தி வேதாந்தம். அந்த வேதாந்தத்தினுடைய சாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்தி. ஸோ அப்படி அந்த பக்தி நிறைந்த வேதாந்தத்தின் சாரமான இந்த ஞானம் இங்கே வழங்கப்பட்டுருக்கு. பக்தி அடிப்படையில் வெறுமனே வரட்டு தத்துவம் கிடையாது. வேதாந்தத்தை படிச்சுட்டு அகம் பிரம்மாஸ்மி, அகம் பிரம்மாஸ்மி, நானும் பிரம்மன், நானும் பிரம்மன் சொல்லிக்கிட்டு கிடைச்சிருக்கிற இந்த மனித வாழ்க்கையை வீணடிக்கிறது கிடையாது. அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்றதுக்கு தான் வேதம், இல்லைன்னு சொல்லலை. வேதத்தில் இருக்கிறது தான். ஆனால் பிரம்மன்றது என்ன? பிரம்மனோகி பிரதிஷ்டாகம்.
கிருஷ்ணர் சொல்கிறார், இது இந்த பிரம்மன்றது அதுக்கு அடிப்படை ஆதாரம் நான் அப்படிங்கிறார். மமாய வாம்சோ ஜீவலோக்கு ஜீவபூத சனாதனர், ஜீவாத்மாவான நம்ம எல்லாரும் அவருடைய அம்சம்ங்கிறார். அப்போது நம்ம என்ன பண்ணணும்? அவருக்கு சேவை புரியணும். அவர் மொத்த இப்போ இந்த உடல் இருக்குது அப்படின்னா இது ஒரு ஹோல். இந்த மொத்த உடலுக்கும் இந்த உடலில் பல அம்சங்கள் இருக்குது. இப்போ இந்த விரல்கள் இருக்குன்னா இந்த உடலோட அம்சம். இப்போ இந்த விரல்கள் என்ன பண்ணணும்? இந்த உடலுக்கு சேவை பண்ணணும், இந்த உடலோடு இணைஞ்சிருக்கணும், இந்த உடலுக்கு சேவை பண்ணணும். அதுதான் அதோட இயற்கையான நிலை. அப்படி இருக்கும்போது தான் இந்த விரல்களுக்கு தேவையான சக்தி கிடைக்கும், இந்த விரல்களுக்கு மதிப்பு இருக்கும். ஆனால் இப்போ இந்த விரல்கள் இந்த உடலை விட்டு நான் பிரிஞ்சு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிடிவாதம் பிடிச்சு இந்த உடலை விட்டு பிரிஞ்சு போயிடுச்சு, என்னை வெட்டி விட்டுடுங்க அப்படின்னா இந்த விரல்களுக்கு ஏதாவது மதிப்பு இருக்குமா? யாராவது விரலாக பார்ப்பாங்களா? அதை பார்க்கும்போதே ஒரு மாதிரி அருவருப்பாக பார்ப்பாங்க. அதுக்கு ஒரு சக்தியும் கிடைக்க போகிறதில்லை. அது மாதிரி இப்போது ஜீவாத்மாவான நம்ம எல்லாரும் இந்த பௌத்திக உலகத்தில் அந்த நிலையில் தான் இருக்கும். பகவானை விட்டு பிரிஞ்சிட்டோம். பெண்ணாமே பிரகிருதி ரஷ்டதா பூமிராப்போ நலாவாய கமனோ புதிரே வச்ச. இந்த பிரகிருதி அப்படின்றது அவருடைய பிரிந்த சக்திகள், செப்பரேட்டட் எனர்ஜி. அந்த பிரிந்த சக்திகளை நம்மளோட நம்ம அடையாளப்படுத்திக்கிறோம். இப்போ இந்த உடல்ன்றது என்ன? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயன்ற இந்த பஞ்சபூதத்தால் ஆனது தான் இந்த உடல் இல்லையா? கிருஷ்ணர் இந்த பஞ்சபூதங்களை என்ன சொல்கிறார்? என்னுடைய பிரிந்த சக்திகள் அப்படிங்கிறார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? இப்படி ஒரு பௌத்திகமான சரீரத்தை கொண்டிருக்கிறதுனால இந்த சரீரம்தான் நம்ம அப்படின்னு நம்மளை நம்ம அடையாளப்படுத்திக்கிறோம். ஸோ அதன் காரணமாக நம்ம என்ன பண்ணுறோம்? நமக்கு இந்த மாதிரி பௌத்திகமான சரீரம் இருக்கிறதுனால தான் நம்ம பிறந்திருக்கோம். நமக்கு வயோதிகம் வருது, வியாதி வருது, மரணம் வருது. இதெல்லாம் நம்மளால் தவிர்க்க முடியல. இதெல்லாம் நம்ம விரும்பாதது. எல்லாரும் நிர்பந்திக்கப்படுறோம் இதனால். அப்படின்னா இது துன்பம் நிறைந்த வாழ்க்கை. கொஞ்சம் கூர்ந்து கவனித்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையை அப்சர்வ் பண்ணி பார்த்தோம்னா இதெல்லாம் நமக்கு புரிய வரும். அப்போ இந்த புலன்கள் இருக்கிறதுனால தான், இந்த உடல் இருக்கிறதுனால தான் நம்ம இந்த வயோதிகம், வியாதி, மரணம் இது எல்லாத்தையும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. அப்போது இந்த துன்பங்களுக்கு காரணமாக இருக்கிறது இந்த உடல், இந்த புலன்கள். அப்போது பகவான் அப்படின்னா அவருக்கு இந்த மாதிரி புலன்கள், உடல் இருக்க முடியாது. ஏன்னா அவருக்கு இருந்தது அப்படின்னா அப்போ அவருக்கு நமக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடுமே. ஆனால் அதே மீறி அவருக்கு இருக்குன்னா அவருடைய புலன்களும் பௌத்திகமானது தான், அதுவும் மாயை. ஸோ அதனால தான் இந்த மாயவாதிகள் என்ன சொல்கிறாங்க? பிரம்ம சத்தியம் ஜெகத் மித்யா அப்படிங்கிறாங்க. பிரம்மம் மட்டும்தான் சத்தியம், இந்த ஜகத்தில் இருக்கிறது எல்லாமே பொய். நீ பொய், நான் பொய், எல்லாம் பொய். இங்கே எதுவுமே உண்மை கிடையாது. அப்போ நீ பேசுகிறதும் கூட உண்மை கிடையாது. அப்படி தானே அர்த்தம்? அப்போ நீ வாயே பேச தேவையில்லை. எல்லாமே பொய் பொய் பொய்னா அப்போ நீ பேசுகிறதும் பொய் தான். அதுவும் அர்த்தம் இல்லாத விஷயம் ஆயிடுது. ஆனால் அப்படி அல்ல. நமக்கு ஆச்சாரியர்கள் எப்படி விவரிக்கிறாங்க? பிரம்ம சத்தியம், எஸ், டெஃபினட்டாக பிரம்மம் உண்மையானது, பிரம்மம் இல்லாமல் எதுவுமே கிடையாது. ஆனால் ஜகத்தும் சத்தியம்தான், இந்த உலகமும் சத்தியமானது தான். சத்தியம்னா உண்மை, இந்த உலகமும் உண்மையானது தான். ஆனால்
இது தற்காலிகமானது, இது நிரந்தரமானது கிடையாது. பிரம்மம் நித்தியமானது, ஆனால் இந்த உலகம் தற்காலிகமானது. இது பொய்யானதுன்னு சொல்ல முடியாது. பொய்யானதுன்னு சொன்னால் அப்போ இந்த உலகத்தில் யாரும் எந்த வேலையுமே செய்கிறதுல அர்த்தமே இல்லாமல் போயிடும். எதுக்கு வேலைக்கு போகணும், எதுக்கு சம்பாதிக்கணும், எதுக்கு வீடை கட்டணும், எதுவுமே செய்ய வேண்டிய அவசியமே இல்லையே. ஏன்னா எல்லாமே பொய்யே, எதை செஞ்சும் ஒரு பிரயோஜனம் இல்லையே. அது அர்த்தம் இல்லாததாக போயிடுது. ஆனால் இது பொய்யானதல்ல, இது உண்மை. ஸோ இந்த விஷயம் தெரியாததுனால மாயாவாதிகள் என்ன நினைக்கிறாங்க, இங்கே பகவான் சொல்கிற மாதிரி சர்வேந்திரிய குணாபாசம்னு சொல்லும்போது, அவர் தான் எல்லா புலன்களுக்கும் மூலம்னு சொல்லும்போது அவங்களால அதை ஏற்றுக்க முடியல. அது எப்படி? ஏற்கனவே நமக்கு புலன்கள் இருக்கிறதுனால தானே நம்ம தொல்லைக்கு உட்பட்டிருக்கோம். நமக்கு வயோதிகம் வருது, நமக்கு வியாதி வருது, நம்ம மரணத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. அப்போது அதி தைவிகாதி ஆத்மிகாதி பௌதிக கிளேஷங்களில் நம்ம துன்பப்படுறோம். ஸோ இவ்வளவு துன்பங்களுக்கு காரணமாக இருக்கிற இந்த மாதிரியான ஒரு சரீரம் எப்படி பகவானுக்கு இருக்க முடியும்? பகவான் அப்படின்னா அப்போ இந்த மாதிரி சரீரமே இல்லாதவர், புலன்களே இல்லாதவர், நிர்குணா, நிராகார், ஆகார். அவருக்கு எந்த குணமும் கிடையாது, எந்த புலன்களும் கிடையாது, உடல் கிடையாது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றாங்க. ஆனால் சாஸ்திரம் நமக்கு அப்படி சொல்லலை. அதுதான் இங்கே கிருஷ்ணர் விவரிக்க பார்க்குறாரு. நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. அதனால தான் இந்த மாதிரி பக்தி வேதாந்த பொருளுரைகளில் பிரபுபாதர் நமக்கு தெளிவாக விவரிக்கிறார். எடுத்த உடனே முதல் வாக்கியத்திலேயே நமக்கு குழப்பத்தை தெளிவுபடுத்துகிறார். என்ன சொல்கிறார்? உயிர்வாளிகளின் எல்லா புலன்களுக்கும் பகவானே மூலம். இருப்பினும் உயிர்வாளிகளிடம் இருப்பதை போன்ற ஜட புலன்கள் அவரிடம் இல்லை. இப்போ மாயாவாதிகள் நினைக்கிற மாதிரி பகவானுக்கு புலன்கள் இல்லை, குணங்கள் இல்லை, நிர்குணா நிராகார் அப்படின்னு எடுத்துக்கிறோன்னு வைங்க. இப்போ நமக்கு புலன்கள் இருக்கா, நமக்கு குணங்கள் இருக்கா? இப்போ பகவானுடைய அம்சமான நமக்கு புலன்கள் இருக்கும்போது, நமக்கு குணங்கள் இருக்கும்போது எப்படி அவருக்கு இல்லாமல் இருக்க முடியும்? நியாயம்தானே? இப்போ பிரபுபாதர் நமக்கு உதாரணம் கொடுக்குறார். ஒரு சமுத்திரத்திலிருந்து ஒரே ஒரு துளி நீர் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னாலும் அந்த ஒரு துளி நீர்லேயும் அந்த சமுத்திரத்தில் என்ன தன்மை இருக்கோ அந்த நீரில் அதே தன்மை இதுலேயும் இருக்கும். அதில் இருக்கிற அந்த உப்பு கரிக்கும் தன்மை, அதில் இருக்கக்கூடிய ரசாயனங்கள் இதுலேயும் இருக்கும். அளவு ரொம்ப குறைவு. இது ஒரு துளி தண்ணியை வச்சு நம்ம ஒன்றும் பண்ணிட முடியாது. ஏன்னா கடலில் போய் குதித்து நம்ம நீராட முடியும், நம்ம பல விஷயங்களை செய்ய முடியும். அது மாதிரி இந்த ஒரு துளி நீரை வச்சு நம்ம செஞ்சிட முடியாது. ஆனால் குணம், அதே குணம் இருக்குது. இப்போ நமக்கு குணங்கள் இருக்குது அப்படின்னும் போது நமக்கு மூலமான பகவானுக்கு குணங்கள் இல்லைன்னா எப்படி அது நியாயமாகும்? பகவானுடைய படைப்பில் இருக்கிற குரங்குக்கு கூட உறுப்புகள் இருக்குது. கண்கள், காது, மூக்கு, கை, கால் எல்லாமே இருக்குது. ஒரு புழுப்பூச்சிக்கு கூட உறுப்புகள் இருக்குது. எல்லா 84 லட்சம் வகையான சரீரங்களுக்கும் புலன்கள் இருக்குது. அப்படி இருக்கும்போது இவ்வளவு ஜீவராசிகளையும் பராமரிக்கிற பகவானுக்கு, இவ்வளவு ஜீவராசிகளுக்கும் மூலமாக இருக்கக்கூடிய பகவானுக்கு புலன்கள் இல்லை, குணங்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறது ரொம்ப அபத்தமானது. அபத்தமானது மட்டும் இல்லை, இது ரொம்ப அபராதமானது.
அதனால தான் சைத்தன்ய மகாபிரபு வந்து நமக்கு சொல்கிறார், மாயாவாத பாஷே சர்வ நாச அப்படிங்கிறார். மாயாவாதிகளுடைய பேச்சு அதுதான் நம்ம கேட்கக்கூடாது. அவங்களுடைய புத்தகங்களை படிக்கிறதோ அவங்களுடைய பேச்சை கேட்குறதோ நமக்குள்ளே இருக்கிற பக்தியை வந்து சர்வநாசம் பண்ணிடும், சர்வத்தையும் மொத்தமாக அழிச்சிடும். அவங்களோட சங்கமே கொள்ளக்கூடாது. எல்லாரும் ஆன்மீகவாதிகள் தானே அப்படின்னு நம்ம போயிடக்கூடாது. எல்லாரும் ஆன்மீகவாதிகள் கிடையாது. கிருஷ்ணர் பரமபுருஷ பகவான், அவர் ஒரு நபர், அவருக்கு நம்ம சரணடைகிறது தான் நம்முடைய ஸ்வரூப நிலை அப்படின்ற உண்மையை உணராதவர்கள் எல்லாருமே பக்தராகிட முடியாது. நானும் பகவான், நீயும் பகவான், அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பிரம்மன் அப்படின்னு நினச்சா அவங்க ஆன்மீகவாதி ஆக முடியாது. அந்த மாதிரியானவர்களுடைய சங்கத்தை தவிர்க்கணுங்கிறார். அசத்சங்க தியாகம், அது சத்சங்க கிடையாது. அது தியாகம் பண்ண வேண்டிய நபர்கள் அவங்களோட நம்ம பழகவே கூடாது. இன்றைக்கி துரதிர்ஷ்டவசமாக குறிப்பாக நம்முடைய இந்த பாரத தேசத்தில் பெரும்பாலான ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்கிற மக்கள்கிட்ட போய் கொஞ்சம் பேசுனீங்கன்னா எல்லாம் சொல்லுவாங்க, நானும் பக்தன் தாங்க, நானும் கிருஷ்ண பக்தியில் தான் இருக்கேன் அப்படிம்பாங்க. கடைசியில் நீங்கள் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் பேசுனீங்கன்னா போதும், எல்லாம் கடவுள் தாங்க, நீங்களும் கடவுள், நானும் கடவுள், எல்லாம் மனசு தாங்க. ஏன்னா யாராவது ஒரு ஒரு 50 ரூபா கொடுத்து ஒரு சாப்பாடு போட்டில் வாங்கி ஒரு சாப்பாடு இல்லாதவனுக்கு கொடுத்துட்டா பாருங்கள் இதுதாங்க கடவுள், கடவுள் கடவுள்னு மக்கள் அங்கங்கே போய் எல்லா கோயிலுக்கெல்லாம் போயிட்டு தேடிட்டு இருக்காங்க. பாருங்கள் இந்த மனசு இருக்குது பாருங்கள், உதவி பண்ணணுன்ற மனசு, இதுதாங்க கடவுள். பகவத்கீதையில் எப்படியா சொல்லியிருக்கிறாரு, 50 ரூபாய்க்கு சாப்பாடு போட்டில் வாங்கி கொடுக்குறவங்க தான் கடவுள்னு. பகவான் ஆல்ரெடி 84 லட்சம் வகையான ஜீவராசிகளையும் பராமரிச்சிட்டு இருக்கிறார். நித்யோ நித்யானாம் சேத்தன சேத்தனானாம்னு உபனிஷத் சொல்லுது. அவர் ஒருத்தர் எல்லாரையும் பராமரிச்சிட்டு இருக்கிறார். எல்லா உயிர்வாளிகளுக்கும் என்ன வேணுமோ அதை கொடுத்துட்டு இருக்கிறார். ஒருத்தனுக்கு கொடுக்கப்படலை அப்படின்னா அதுக்கு காரணம் இருக்கு. நீங்கள் மருத்துவமனையில் போய் பார்த்தீங்கன்னா மருத்துவர் சில வியாதிஸ்தர்களுக்கு வந்து உணவு கட்டுப்பாடு கொடுத்துருப்பார், டயட் ஃபாலோ பண்ணுங்க அப்படிம்பார். உங்களுக்கு வயிறு சரியில்லை, காலையில் சாப்பிடாதீங்க, வெறும் நீராகாரம் சாப்பிடுங்க. உடனே நான் ரொம்ப பெரிய புத்திசாலி, என்னங்க ஆஸ்பத்திரி, நோயாளி எப்படி குணமாவான், நல்ல வயிறார சாப்பிட்டு அவன் அப்போ தானே அவனுக்கு சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் பரோட்டா அவன் குருமாவை வாங்கி கொடுத்தேன்னா என்ன ஆகும்? அவ்வளோதான், அவன் வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். அவனை ஏன் சாப்பிடக்கூடாது, ஏன் அவனுக்கு சாப்பாடு கொடுக்கப்படலை அப்படின்னா அதுக்கு காரணம் இருக்குது. அதை புரிஞ்சிக்க முயற்சிக்கணும். அதை விட்டுட்டு கடவுள் வந்து ஒரு பக்குவமான உலகத்தை படைக்க தெரியல, கடவுள் பாருங்கள் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்க தெரியல அவரால், ஆனால் நான் கடவுளை விட பெரிய ஆள் பாருங்கள், நான் சாப்பாடு கொடுத்து இந்த உலகத்தை சரி பண்ணிடுவேன். கடவுள் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் படிப்பை கொடுத்து அறிவாளி ஆக்க முடியல, அதனால் நான் படிப்பு கொடுத்து அவனை அறிவாளி ஆக்க போகிறேன். இந்த உலகத்தில் இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி பல பிரச்சனைகளை வந்து நான் சரி பண்ணுறது மூலமாக, சமூக சேவை பண்ணுறது மூலமாக நான் இந்த உலகத்தை சரி பண்ண போகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் இந்த மாதிரி நடந்துக்கிறவங்க எல்லாரும் கடவுளோட ஸ்தானத்தை தான் அபகரிக்க பார்க்குறாங்க. நம்ம கடவுளாக ஆயிடணும், கடவுளால் முடியாததை நம்ம செஞ்சு காட்டணும். அதுதான் இன்றைக்கி நடந்துட்டுருக்கு.
ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இவர்கள் யாருமே வெற்றி அடைய முடியாது. ஏழ்மையை ஒழிக்க முடியுதா? எவ்வளவு தொண்டு நிறுவனங்கள் இருக்குது, எவ்வளவு அரசியல்வாதிகள் எத்தனை திட்டம் போடுறாங்க. ஒவ்வொரு அரசியல் வரும்போதும் புது புது திட்டங்களை போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஏழ்மை இல்லாமல் போயிட்டுருக்கா? ஏழைகள் இல்லாத உலகம் எங்கேயுமே கிடையாது. நீங்கள் அமெரிக்கா உலகத்திலேயே செல்வந்த நாடுன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அமெரிக்காவிலையும் பிச்சை எடுக்கிறான், பிச்சைக்காரன் இருக்கான். என்ன அமெரிக்காவில் இருக்கிற பிச்சைக்காரன் கொஞ்சம் நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருப்பான், சுத்தமாக இருப்பான். இங்கே மாதிரி அம்மா தாயே பிச்சை போடுங்கம்மா அப்படின்னு கெஞ்ச மாட்டான். அவன் வந்து என்ன பண்ணுவான், அழகாக ஒரு அட்டையில் எழுதி ஹெல்ப் மீ அப்படின்னு ஒரு போர்டு வச்சுக்குவான், எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு போர்டு வச்சுட்டு அப்படியே ரோடு ஓரத்தில் நிற்பான். நம்மளை என்ன, நீங்கள் அமெரிக்கா போனவங்கள கேட்டு பாருங்கள், இல்லைன்னா போய் பாருங்கள். நிறைய நூற்றுக்கணக்கான பிச்சைக்காரங்க இருக்காங்க. ஜப்பான்லேயே பிச்சைக்காரங்க இருக்காங்க, சிங்கப்பூர்லேயே பிச்சைக்காரங்க. எந்த நாட்டில் பிச்சைக்காரங்க இல்லை சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லா ஊர்லேயும் ஏழ்மை இருக்க தான் செய்யுது. என்ன இந்தியா அளவுக்கு இவ்வளோ பேர் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அங்கேயும் இருக்க தான் செய்கிறாங்க. நிறைய பேருக்கு தங்குறதுக்கு வீடு கிடையாது, அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கவங்க எத்தனை பேர் இருக்காங்க. அப்படின்னா நம்ம இந்த உலகத்தை சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அது சாத்தியமே கிடையாது. இது பகவானால் முடியாமல் இல்லை. பகவான் ஏற்கனவே அப்படி ஒரு பெர்ஃபெக்டான உலகத்தை பண்ணியிருக்கிறார். பசி இல்லாமல், தாகம் இல்லாமல் 24 மணி நேரம் நீங்கள் ஆனந்தமாக இருந்துகிட்டே இருக்கலாம். துன்பம்னா என்னன்னே தெரியாமல் வாழலாம். அப்படி ஒரு உலகம் இருக்குது, அது வைகுண்ட லோகம், அதுதான் உண்மையான உலகம். ஆனால் அது நமக்கு தெரியாமல் நம்முடைய அனுபவத்தில் இந்த ஊர், இந்த நாடு, இந்த உலகம்தான் அப்படின்றதுனால இதுதான் எல்லாம் நினச்சிட்ருக்குறோம். இதை நம்மளால் சரி பண்ண முடியும்னு நினைக்கிறோம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அது சாத்தியம் இல்லாத விஷயம். எனிவே, இங்கே நம்ம பகவானுடைய இந்த முரண்பாடான விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இங்கே சர்வ குணாபாஷ, சர்வேந்திரிய குணாபாஷ, எல்லா புலன்களும் இருக்குது. ஸோ முந்தைய ஸ்லோகத்திலே நம்ம பார்த்தோம், அவருடைய புலன்கள் எப்படிப்பட்டதாக இருக்குது, எல்லா இடத்துலையும் வியாபித்திருக்கு. எண்ணிலடங்காத புலன்கள் கொண்டிருக்கிறார். ஸோ இங்கே ஸ்ரீல பிரபுபாதர் வந்து என்ன சொல்கிறார், ஆத்மாக்களும் ஆன்மீக புலன்களை உடையவர்கள். கிருஷ்ணருக்கு மட்டும் ஆன்மீக புலன்கள் கிடையாது, ஜீவாத்மாவான நீங்கள் நான் எல்லாருக்குமே ஆன்மீக புலன்கள் இருக்குது. ஆனால் அந்த புலன்கள் கட்டுண்ட வாழ்வின் காரணத்தினால் பௌதிக மூலக்கூறுகளால் மூடப்பட்டுள்ளன. அவற்றின் செயல்கள் யாவும் ஜடத்தின் மூலமாக நிறைவேற்றப்படுகின்றன. இப்போது நம்முடைய ஆன்மீக புலன்கள் எல்லாம் இந்த பௌதிக உடல்னால் மூடப்பட்டிருக்கு, இந்த பௌதிக மூலக்கூறுகளால். இப்போ இந்த திரையை விளக்கணும். நம்ம எல்லாருக்கும் இந்த பஞ்சபூதத்தாலான ஸ்தூல சரீரம் ஒன்று இருக்குது, அது இல்லாமல் ஒரு சூட்சம சரீரம் இருக்குது, அதுவும் பௌதிக சரீரம். மனம் புத்தி அகங்காரத்தாலான ஒரு சூட்சம சரீரம் இருக்குது. அது இல்லாமல் இன்னொரு சரீரம் இருக்குது, அது ஆன்மீக சரீரம். ஸோ இப்போது இந்த ஆன்மீக சரீரம் வந்து செயல்படணும்னா இந்த பௌத்திகமான சரீரங்கள் விளக்கப்படணும். இந்த திரைகள், இது வந்து நம்ம போட்டிருக்கிற ஒரு திரை மாதிரி, எப்படி இந்த உடலை மறைக்கிறதுக்கு இந்த சட்டை நான் போட்டிருக்கணும், அந்த மாதிரி என்னை மறைக்கிறதுக்கு இப்போ இந்த உடல் என்ற ஒரு ஆடையை நான் அணிஞ்சிட்ருக்கிறேன். இப்போ இந்த ஆடை விளக்கப்படும் போது
என்னுடைய ஆன்மீக சரீரம். அதாவது இந்த புலன்கள் எப்போ தூய்மை அடைகிறதோ, எப்போ நம்முடைய அறிவு இந்த பௌத்திக தளத்தை கடந்து நம்முடைய மனதும் நம்முடைய புலன்களும் தூய்மை அடைந்து நம்ம உன்னத அறிவில் நிலை பெற்றிருக்கிறோமோ, அப்போது நம்முடைய இந்த ஆன்மீக சரீரம் செயல்பட தொடங்கும். ஸோ அதனால் இங்கே பிரபுபாதர் சொல்கிறார், நமக்கும் அந்த ஆன்மீக புலன்கள் இருக்குது. ஆனால் பகவானுடைய புலன்கள் இந்த மாதிரி மூடப்படுறது கிடையாது. அவருக்கு கை கால் நம்மளை போல ஒரு மனித உருவில் வந்தால் கூட, அவர் ராமச்சந்திரராக வரும்போதும் சரி, கிருஷ்ணராக வரும்போதும் சரி, பார்க்குறதுக்கு ஒரு சாதாரண மனிதனை போல இருந்தால் கூட, ஆனால் அது எல்லாமே சச்சிதானந்த ரூபம். அந்த ரூபம் பஞ்சபூதங்களாலான ரூபம் கிடையாது. அதனால தான் இப்போ கிருஷ்ணர் தோன்றும் போது எப்படி தோன்றினார்? நீங்கள் பாகவதத்தில் பார்த்தீங்கன்னா 10வது ஸ்கந்தத்தில் கிருஷ்ணர் தோன்றியதை பற்றி சுகதேவ கோஸ்வாமி அழகாக விவரிக்கிறார். எப்படி தோன்றுகிறார்? வசுதேவருக்கும் தேவகிக்கும் மகனாக கம்சனுடைய சிறையில் இருக்கும்போது அவங்க முன்னாடி தோன்றுகிறார். அவங்களுடைய தாயோட கர்ப்பத்திலிருந்து எல்லா குழந்தைகளும் வர மாதிரி உடம்பு முழுக்க அந்த இதெல்லாம் அப்படி ஏன்னா அந்த சளி ரத்தம் அந்த இது மாதிரியான இதெல்லாம் உடலில் அப்படியே குழந்தை வரும் இல்லையா, அந்த மாதிரி அவர் வரல. அவர் வந்தபோது எப்படி இருக்க, அவங்க வசுதேவர் தேவிக்கு முன்னாடி அப்படியே அப்பேர் ஆகிறார். அவர் அப்பேர் ஆகும்போது எப்படி வர்ணிக்கப்பட்டிருக்கு? சத்ருபுஜ ரூபம், 4 கைகள் இருக்குது, சங்கு சக்கர கதா பத்மம் ஏந்திருக்கிறார். சின்ன ரூபந்தான், ஆனால் அந்த ரூபத்துக்கு ஏற்ற மாதிரி சங்கு சக்கர கதா பத்மம் இருக்குது. தலையில் கிரீடம் இருக்குது, வைஜெயந்தி மாலை அணிஞ்சிருக்கிறார். ரொம்ப அழகான அலங்காரம் இருக்குது. எங்கேயாவது அந்த மாதிரி குழந்தை பிறந்து பார்த்துருக்கீங்களா? நீங்கள் யாராவது அந்த மாதிரி பிறந்தீங்களா? யாரும் கிடையாது, இனியும் நடக்க போகிறது கிடையாது. ஸோ அப்போது நம்ம புரிஞ்சுக்கலாம், இது ஒரு சாதாரண நம்மளை போல ஒரு பௌதிக ரூபம் கிடையாது, இது சச்சிதானந்த ரூபம். அவருடைய விருப்பத்தின் பேரில் அவர் தோன்றுகிறார். நம்ம விருப்பப்படியாக பிறந்தவங்க இல்லை, நம்ம நிர்பந்திக்கப்பட்டிருக்கோம். பகவான் என்ன சொல்கிறார்? சொல்லிட்டு வரார். பகவான் தோன்றதுக்கு முன்னாடி என்ன நடக்குது நீங்கள் பாகவதத்தில் படிக்கலாம். பூமி தேவி பாரம் தாங்க முடியாமல் ரொம்ப வேதனையில் இருக்காங்க. அசுரர்கள்லாம் அதிகமாயிட்டாங்க, தர்மத்தை பின்பற்ற மாட்டேங்கிறாங்க. எல்லாம் இந்த பூமியில் கிடைக்கக்கூடிய வளங்களை சுரண்டி அவங்க புலன் இன்பத்துக்காக அனுபவிக்கிறாங்க. இறை உணர்வு இல்லாத அசுர மனப்பான்மை கொண்டவர்களாக இருக்காங்க. அதனால் என்னால் இந்த பாரம் தாங்க முடியல அப்படின்னு சொல்லி பூமி தேவி என்ன பண்ணுறாங்க? போய் பிரம்மா கிட்ட முறையிடுறாங்க. பிரம்மதேவர் என்ன பண்ணுறார்? என்னால் இதுக்கு ஒன்றும் பண்ண முடியாதம்மா, வாங்க எல்லாம் சேர்ந்து நம்ம பகவான்கிட்ட போவோம், விஷ்ணுக்கிட்ட போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தேவர்கள் எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு பிரம்மா என்ன பண்ணுறார்? பகவான் விஷ்ணுக்கிட்ட வர்றார். ஸோ அப்போ பகவான் சொல்கிறார், கூடிய விரைவில் நான் அவதரிக்க போகிறேன் சொல்லிட்டு வர்றார். நம்மளாம் யாராவது அப்படி சொல்லிட்டு வந்தோமா? இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் விருப்பத்தின் பேரில் அவர் தோன்றுகிறார். யார் எனக்கு அப்பா அம்மா வரணும் அவர் தேர்ந்தெடுக்கிறார். யார் எனக்கு அண்ணனாக வரணும், யார் எனக்கு நண்பர்களாக இருக்கணும், எல்லாத்தையும் அவர் முடிவு பண்ணுறார். அப்படின்னா அவர் நம்மளை போல ஒரு பௌதிக ரூபத்தை உடையவர் அல்ல, சச்சிதானந்த ரூபம். ஸோ அதுதான் இங்கே பிரபுபாதர் விளக்குறார். அவருக்கு புலன்கள் கிடையாது அப்படின்னு அவர் சொல்லும்போது சர்வேந்திரிய விவர்ஜிதம்னு சொல்கிறாருன்னா, நம்மளை போல பௌதிக புலன்கள் கிடையாது.
நிர்குணன்னு சொல்லப்படும் போது நம்மளை மாதிரியான பௌதிக குணங்கள் அவருக்கு கிடையாது. சத்தகுணம், ரஜகுணம், தமகுணன்ற இந்த 3 குணங்கள்னால பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால நமக்குள்ள காமம், குரோதம், லோபம், மோக, மத, மத்சரிய இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பகவானிடத்தில் கிடையாது. அதனால் அவர் நிர்குணம். ஏன்னா அவர் இந்த மாதிரியான பௌதிக குணங்கள் இல்லாதவர். நிர்குணம் அப்படின்னா, இப்போ நம்ம பிரபு பேண்ட் சட்டை இல்லாமல் வந்துட்டார் இன்றைக்கி நிகழ்ச்சிக்கு அப்படின்னு சொன்னால், ஐயோ அப்படின்னா என்ன நிர்வாணமாக வந்துட்டாரா அப்படின்னா கேட்பாங்க. இல்லை, கொஞ்சம் புத்திசாலியாக இருந்தால் பேண்ட் சட்டை போடலன்னா அப்போ வேறு ஏதோ ட்ரெஸ் போட்டிருக்கிறாரு, தோத்தி குர்த்தா போட்டிருக்கிறாரு. ஆனால் மாயவாதிகள் என்ன சொல்கிறாங்க, பேண்ட் சட்டை போடலன்னொன்னே ஐயோ அப்போது அவர் பேண்ட் சட்டை போடல, நிர்வாணம், நிர்குணம், அப்படி ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. பேண்ட் சட்டை மட்டும்தான் ட்ரெஸ்ஸாக என்ன இல்லையே. ஸோ சாஸ்திரத்தில் பகவானுக்கு குணங்கள் இல்லை அப்படின்னு சொல்லும்போது உடனே அப்போது குணங்களே இல்லாதவர் அப்படின்னு முடிவுக்கு வந்துடக்கூடாது. அவருடைய அம்சமான நமக்கு எல்லாருக்கும் குணங்கள் இருக்குது, நமக்கு எல்லாருக்கும் புலன்கள் இருக்குது, நமக்கு எல்லாருக்கும் விருப்பு வெறுப்பு இருக்குது, நமக்கு எல்லாருக்கும் உணர்ச்சிகள் இருக்குது. பகவான் இடத்துல எல்லாமே இருக்கிறத நம்ம பார்க்கலாமே. பகவானுக்கும் வெவ்வேறு குணங்கள் இருக்குது. வெளிப்படுத்துகிறார், பயப்படுறார், பயந்து ஓடுறார். யசோதாம்மா விரட்டும் போது உண்மையிலேயே பயந்து ஓடுறார். அதே மடியில் வச்சு கொஞ்சம் பால் கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறார். மடியிலிருந்து இறக்கி விட்ட உடனே கோபப்படுறார், கோபத்தினால பானையை உடைக்கிறார். நண்பருக்கு கூட சேர்ந்து விளையாடும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறார். ஸோ பகவான் இடத்துல அவருடைய லீலைகள் புரியும் போது நம்ம பார்க்கலாம், எங்கே புலன்கள் இல்லாமல் இருக்க முடியும். இப்போ கை இல்லை, கால் இல்லை, அவருக்கு புலன்கள் இல்லை அப்படின்னா அவர் எப்படி வெண்ணெய் பானையை உடைக்கிறார், எப்படி வெண்ணெயை எடுத்து சாப்பிட்றார், எப்படி வெண்ணெயை குரங்குகளுக்கு கொடுக்குறார், எப்படி ஓடுறார் இல்லையா? இப்போ பகவானுக்கு கண்கள் இல்லை, காதுகள் இல்லை அப்படின்னா எப்படி நம்ம பக்தர்கள் இன்றைக்கி பிரபஞ்சம் முழுக்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தினமும் பலவேறு நைவேத்தியங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. அது எல்லாத்தையும் பகவான் ஏற்றுக்கிறார். பகவத்கீதையிலே சொல்கிறார், அஷ்னாமி பிரயதாத்மன பக்தியோடு எனக்கு அன்போடு பக்தர்கள் அர்ப்பணிக்கும் போது அதை நான் ஏற்றுக்கிறேங்கிறார். அப்போது எப்படி அவர் கண்ணால் பார்க்காம காதால் நம்ம சொல்கிற மந்திரத்தை நம்ம அர்ப்பணம் பண்ணுறதை அவர் கேட்காம எப்படி அவர் அதை ஏற்றுக்குவார் இல்லையா? அப்போ அவருக்கு கண்கள் இருக்குது, காதுகள் இருக்குது, கைகள் இருக்குது, கால்கள் இருக்குது, எல்லா உறுப்புகளும் இருக்குது. ஆனால் எல்லாமே திவ்யமானவை, சச்சிதானந்த ரூபம். நம்மளதை போல பௌதிக புலன்கள் கிடையாது. ஸோ அதனால் இங்கே சர்வேந்திரிய விபரிச்சித்தான்னு சொல்லும்போது அதை நம்ம தவறாக புரிஞ்சிக்கக்கூடாது. அதே மாதிரி இங்கே பகவான் என்ன சொல்கிறார், அசக்தம் சர்வ பிரக்ஷைவ, சர்வபிரத் அனைவரையும் பராமரிப்பவர், ஆனாலும் அசக்தம் அவருக்கு பற்று கிடையாது. இப்போ நமக்கு ஒன்றுமே இல்லை, உலகத்தில் எதுவுமே நமக்கு சொந்தம் கிடையாது, ஆனாலும் என்னதுன்னு நம்ம பற்றோடு இருக்கோம் இல்லையா? 500 சதுரடிக்கு ஒரு நிலத்தை வாங்கி அதுக்கு பட்டா போட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி சாட்சி கையெழுத்து போட்டு அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை வேறு கேமராவில் ரெக்கார்ட் பண்ணி இவ்வளோ பண்ணுற பாருங்க இல்லையா? இதெல்லாம் நடக்குதா இல்லையா? என்னதுன்னு நிரூபிக்கிறதுக்கு நம்ம இதெல்லாம் பண்ணுறோம். ஆனால் உண்மையிலேயே யோசிச்சு பாருங்கள்,
இங்கே ஏதாவது என்னதுன்னு நம்ம சொல்ல முடியுமா? நம்ம யாருமே சொல்ல முடியாது. யாருக்கும் இந்த உலகத்தில் எதுவும் சொந்தமானது கிடையாது. ஈசாவாஸ்யம் இதம் சர்வம், எல்லாம் அவருக்கு சொந்தமானது. இது என்னோட இடம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி அல்லது நான் வாங்கிறதுக்கு முன்னாடி, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி, 100 வருஷத்துக்கு முன்னாடி, 500 வருஷத்துக்கு முன்னாடி, 1000 வருஷத்துக்கு முன்னாடி யாருக்கும் ஒரு ஐடியாவும் கிடையாது. அதே மாதிரி ஃப்யூச்சரில் எடுத்து பாருங்க. இன்றைக்கி என்னதுன்ற 50 வருஷத்துக்கு கழிச்சு அதுக்குள்ளே எத்தனை முதலாளி வந்துட்டு போக போகிறாங்களோ தெரியல. அதே 100 வருஷம் கழிச்சு, 1000 வருஷம் கழிச்சு பல லட்சக்கணக்கான பேர் அதுக்குள்ளே சொந்தம் கொண்டாடிட்டு போயிடுவாங்க. அப்போது உண்மையிலேயே இது என்னதுன்னு சொல்கிறதுல அர்த்தம் இருக்கா? கிடையாது. இது எதுவுமே இல்லாமையே நம்ம பற்றோடு இருக்கோம். ஏன் மனைவி, ஏன் குழந்தை, ஏன் குடும்பம், ஏன் நாடு, ஏன் சமூகம், இல்லையா? இதெல்லாம் இருக்கிறதுனால தானே இப்போ இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் விளையாடுறாங்க. இந்தியா ஜெயிச்சிருச்சுன்னா எல்லாரும் ஆஹோ அப்படின்னு கொண்டாட்டம். என்ன ஒரே கூத்து தான். ஏன்னா ஏன் நாடு அப்படின்ற அந்த உணர்வு இருக்குது. பவமீட்சதி பாகவதம் சொல்லுது. அது அறியாமையின் காரணத்தினால் அகமமேதி ஜனஸ்ய மோயம் அகமமேதி, நான் எனதுன்ற அந்த உணர்வு வருது, பற்று வளருது. இங்கே ஒன்றுத்துக்குமே பிரயோஜனம் இல்லாத இந்த உலகத்தில், பிரயோஜனம் இல்லாத இந்த செஞ்ச எதுவும் நிலையானது கிடையாது. எல்லாமே ஒரு நாள் இழக்க போகிறோம். எல்லாரும் இழந்துகிட்டு இருக்கோம். ஏற்கனவே இழந்துட்டோம். நம்ம தாத்தாலாம் எங்கே போனாங்க? மேபி ஒருத்தர் 2 பேருக்கு இருக்கலாம். பட் பெரும்பாலானவங்களுடைய தாத்தா ஆல்ரெடி போயிட்டாங்க. நம்மளுடைய அப்பாவே பல பேர் போயிட்டாங்க ஆல்ரெடி. அடுத்தது நம்ம தான் வரிசையில் இருக்கோம். இதுதான் யதார்த்தம், இதுதானே உண்மை. இதை விட்டுட்டு நம்ம எல்லாரும் இங்கே உரிமை கொண்டாடிருக்கோம். ஆனால் பகவான் என்ன சொல்கிறார்? எனக்கு எது மீதும் பற்று கிடையாது. அவருடைய ஐஸ்வர்யங்கள் 6 ஐஸ்வர்யங்கள் கொண்டிருக்கிறார். ஷட் ஐஸ்வர்ய பூர்ணா. என்னது? ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய வீரிய யசஸ்ரேய ஞான வைராகிய. வைராகிய அப்படின்னா பற்றின்றி இருக்கிறது, துறவு கொண்டு இருக்கிறது. பற்றே இல்லாமல் இருக்கிறதும் பகவானுடைய ஒரு ஐஸ்வர்யம். இவ்வளவுத்தையும் படைக்கிறவர் அவர் தான், இவ்வளவுத்தையும் பராமரிக்கிறவர் அவர் தான். இத்தனை கோடிக்கணக்கான பிரபஞ்சங்கள். ஒரு வீடு கட்டிட்டா அதில் என்ன நம்ம பேரை போடுறோம், போர்டு வச்சுக்கிறோம். ஒரு கடை நடத்திட்டு இருப்பான் பார்த்தீங்கன்னா. இப்போது எனக்கு உடனே ஞாபகம் வர்றது என்னென்னா, என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்டு ஒருத்தன் சக்திவேல்னு, அவன் பேரில் அவங்க அப்பா ஒரு சவுண்ட் சிஸ்டம் நடத்திட்டு இருப்பார். சக்திவேல் சவுண்ட் சிஸ்டம்னு எங்கள் ஊரில் இருந்தது. அந்த சவுண்ட் சிஸ்டத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்பீக்கரில் ஒன்றுத்துலேயும் சக்திவேல் சவுண்ட் சிஸ்டம் உரிமையாளர் அப்படின்னு அவங்க அப்பா பேரை போட்டிருப்பார். ஒரு ஸ்பீக்கர்லேயும். அதே மாதிரி ஒரு மைக் ஸ்டாண்ட்லேயும் பேர் இருக்கும், ஒரு டியூப் லைட்லேயும் பேர் இருக்கும். இப்படி எல்லாத்துலேயும் பேர் இருக்கும். உரிமையாளர் உரிமையாளர் சொல்லி. ஆனால் உண்மையிலேயே பகவான் தான் எல்லாத்துக்கும் உரிமையாளர். அவர் தான் எல்லாத்தையும் படைக்கிறார், அவர் தான் எல்லாத்தையும் பராமரிக்கிறார். ஆனால் எங்கேயும் அவர்
பேர் போட்டுக்கிறது கிடையாது. ஏன்னா அவருக்கு இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அவர் இதெல்லாம் செய்யணுன்ற அவசியமே கிடையாது. இருந்தாலும் நம்ம வலியுறுத்துறதுனால இந்த உலகத்தை அவர் படைக்க வேண்டியிருக்கு, பராமரிக்கிறார். ஆனால் அதெல்லாம் அவருக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதே போல் நிர்குண குணபோக்திருச்ச, அவர் இயற்கையின் குணங்களுக்கு அப்பாற்பட்டவர். அதே சமயத்தில் ஜட இயற்கையின் எல்லா குணங்களுக்கும் அவரே எஜமானர். இந்த பௌதிக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா குணங்களுக்கும் அவரே எஜமானராக இருக்கிறார். ஸோ இந்த முரண்பாடுகளை எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது உண்மையான ஆன்மீக குரு ஆச்சாரியர்கள் மூலமாக தான் இதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு தான் நம்ம சத்சங்கம் அப்படின்றது அவசியம். குறிப்பாக பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதர் மாதிரியான ஒரு சீட பரம்பரையில் வரக்கூடிய ஒரு அதிகாரபூர்வமான ஒரு குரு ஆச்சாரியர் மூலமாக தான் இந்த மாதிரியான உண்மையான விளக்கத்தை நமக்கு கொடுக்க முடியும். ஸோ பகவானுடைய ரூபங்களை பற்றி பேசும்போது தண்ணியை வீணடிச்சிட்டு இருக்கான் பாருங்கள். பௌத்திகமான இந்த குணங்கள் இல்லாமல் உன்னதமான குணங்களை கொண்டிருக்கிறார், உன்னதமான ரூபத்தை கொண்டிருக்கிறார். இதெல்லாம் நம்மளுடைய பௌதிக புலன்களால் பார்க்க முடியாது. அப்படின்றதுனால அதா ஸ்ரீ கிருஷ்ண நாமாதி நாபவேத் கிராக்கியம் இந்திரிய, இந்த இந்திரியங்களால் நம்ம பகவானை கிரகிக்க முடியாது, உணர முடியாது, பார்க்க முடியாது. அப்படின்றதுனால பகவான் என்ன பண்ணுறார், கருணையோட விக்கிரக ரூபமாக அவதரிக்கிறார். அர்ச்சா விக்கிரகமாக ஒரு உலோகத்திலேயோ ஒரு மரத்திலேயோ ஒரு கல்லிலேயோ அவருடைய ரூபத்தை செய்து சாஸ்திரத்தில் வர்ணிக்கப்பட்டிருக்கிறபடி சாஸ்திர விதிகளுக்கு உட்பட்டு ஒரு குறிப்பிட்ட ரூபத்தை வடிவமைச்சு அதை பிரதிஷ்டை செய்து அதை வழிபடும் போது அந்த விக்கிரக ரூபம் சாக்ஷாத் பகவானே, பகவானை பிரதிநிதிக்கிறது கிடையாது, சாக்ஷாத் பகவானே கிருஷ்ணரே அங்கே இருக்கிறார். அதனால தான் நம்ம பார்க்குறோம் கோயில்கள் குறிப்பாக இங்கே தென்னிந்தியாவில் எவ்வளவு கோயில்கள், எவ்வளவு வழிபாடுகள். ராமானுஜாச்சாரியரெல்லாம் என்ன எத்தனை நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோயில்கள் கட்டியிருக்காங்க. அதுவும் நிறைய பெரிய பெரிய கோயில்கள், ஸ்ரீரங்கம், காஞ்சிபுரம், திருப்பதி, இந்த மாதிரி கோயில்கள்லாம் பாருங்கள், சாதாரண விஷயமே கிடையாது. இதெல்லாம் சும்மா வேலை இல்லாதவங்க உட்காந்துட்டு செஞ்சுட்டு போகல. வாழ்க்கையோட மதிப்பை உணர்ந்தவர்கள், வாழ்க்கையின் நோக்கத்தை அடைய வேண்டும் என்றதில் உறுதியோடு இருந்தவங்க. இன்றைக்கி சேலத்தில் நம்ம கோயில் கட்டிகிட்டு இருக்கோம். நமக்கு 10-12 வருஷமாக இப்போது நம்ம செய்கிறோம் வேலை ஆன மாதிரியே தெரிய மாட்டேங்குது. இன்றைக்கி நம்ம சைட்லேயே சொந்தமாக 4 கிரெயின் இருக்குது, ஒரு ஜேசிபி இருக்குது, ஏன்னா 2 டிராக்டர் இருக்குது. இவ்வளவு இயந்திரங்கள்லாம் பயன்படுத்தியும் கூட நம்ம நினைக்கிற மாதிரி வேலை முடிக்க முடியல. அவ்வளோ பெரிய கோயில் கட்டுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. இன்றைக்கி ஸ்ரீரங்கம் மாதிரி ஒரு கோபுரம், ஒரு தூண், அதில் இருக்கிற இந்த கருட மண்டபத்தில் போய் பாருங்கள், அதில் இருக்கிற அந்த ஒரு தூண் இன்றைக்கி செய்யணுன்னா அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. எந்த இயந்திரமும் கிடையாது. இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி எதுவுமே அன்றைக்கி இல்லை. ஆனாலும் அவ்வளோ பெர்ஃபெக்டாக பேப்பர் ஜாயின்னு சொல்லுவாங்க. அந்த கல் ஒரு கல்லை இன்னொரு கல்லோடு இணைச்சிருக்காங்க. நீங்கள் ஒரு காகிதத்தை எடுத்து அந்த 2 கல்லுக்கு நடுவில் விட்டிங்கன்னா கேப்பே இருக்காது. அந்த இடைவெளி கூட இல்லாத அவ்வளோ பெர்ஃபெக்டாக இணைச்சிருக்காங்க. எப்படி அது சாத்தியமாச்சு? எப்படி அவ்வளோ பெரிய கல்லை தூக்கியிருக்காங்க? எப்படி அதை வேலை செஞ்சுருக்காங்க?
அப்போ இதெல்லாம் செய்யணுன்னா அதுக்கு எவ்வளோ உழைப்பு இருந்திருக்கணும், எவ்வளோ பேர் அதுக்கு வேலை செஞ்சுருந்துருக்கணும். அப்போ இதெல்லாம் செய்யணும் அப்படின்னா அப்போ அதுக்கு காரணம் இல்லாமல் செய்வாங்களா? இத்தனை மன்னர்கள் இவ்வளோ பெரிய கோயில்கள்லாம் கட்டியிருக்காங்கன்னா அவங்கெல்லாம் அறிவில்லாத முட்டாள்களா? கால விரயம் பண்ணுறதுக்கு பொழுதுபோக்குக்காக பண்ணின வேலையான இது? அவங்க எல்லாம் எவ்வளோ சாஸ்திரம் படித்தவங்க, எத்தனை பிராமணர்கள், எத்தனை பண்டிதர்கள், சாதுக்களுடைய வழிகாட்டுதல் படி இதெல்லாம் செஞ்சுருப்பாங்க. அப்போ இதெல்லாம் உண்மையான ஞானம் என்பது இறைவனை மையப்படுத்தி வாழக்கூடிய வாழ்க்கை வரும்போது தான் அது உண்மையான அறிவு. அதனால தான் இன்றைக்கி நம்ம இந்த நவீன கால விஞ்ஞானிகளையும் பேராசிரியர்களையும் இந்த பேரளவிலான கல்வியாளர்களையும் ரொம்ப கடுமையாக விமர்சிக்கிறோம். காரணம், இவங்க இந்த விஞ்ஞானத்தையோ இந்த கல்வியோ இந்த படிப்பையோ பயன்படுத்தி நமக்கு மேலே பகவான் ஒருத்தர் இருக்கிறார், அவர் தான் எல்லாத்துக்கும் மூல காரணம் அப்படின்ற உண்மையை விளக்குறாங்க. அப்படின்னா அதுதான் உண்மையான விஞ்ஞானம், அது பாராட்டக்கூடியது. ஆனால் அதை விட்டுட்டு இவங்களுடைய இருக்கிற இந்த சின்ன மூளையை வச்சுக்கிட்டு நான் பெரிய அறிவாளி ஆகிட்டேன், நான் பெரிய பண்டிதன் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு இறைவனை மறுக்கிறாங்க, இறைவன் இல்லைன்னு சொல்கிறாங்க. மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய இறை நம்பிக்கையை அழிச்சிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க எல்லாம் இந்த சமூகத்துக்கு, மனித இனத்துக்கு மிகப்பெரிய சாபக்கேடு. இவங்க எல்லாம் இந்த சமூகத்தை அழிக்க வந்தவர்கள், நல்லது செய்ய வந்தவர்கள் கிடையாது. அசுர குணம் படைத்தவர்கள். அசுரர்கள் தான் இறை நம்பிக்கை இல்லாமல் இறைவனுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணக்கூடியவர்கள். ஸோ அதனால் நம்ம இறைவனை பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இறை பக்தர்கள்ட்ட இருந்து பகவானுடைய உன்னத குணங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பக்தி மூலமாக, பக்தர்கள் மூலமாக தான் அதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நம்முடைய திறமையினால், நம்முடைய புத்திசாலித்தனத்தினால, நம்முடைய ஊகத்தினால, நம்ம கற்பனையினால் அல்லது விஞ்ஞானபூர்வமாக ஆய்வு செய்து நான் புரிஞ்சுக்குவேன் அப்படின்லாம் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா சாத்தியமே கிடையாது. கிருஷ்ணன் சொல்கிற நாகம் பிரகாச சர்வஸ்ய யோகமாயா சமாவிரதா. யோகமாயான்ற திரையை நான் போட்டுக்கிறேன்ப்பா, எனக்கு யாருக்கு நான் என்னை வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறேனோ அப்போ தான் நான் திரையை விளக்குறேன். என்ன பரமபுருஷா பகவானாக ஏற்றுக்கிட்டு என்கிட்ட சரணடைஞ்சு பக்தி பண்ண தயாராக இருக்கான்னா ஓகே. அவன் பெரிய படித்தவனாக இருக்கணுன்றது இல்லை, சமஸ்கிருதம் தெரிஞ்சவனாக இருக்கணுன்றது அவசியம் இல்லை, பணக்காரனாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை, அழகாக இருக்கணுன்றது அவசியம் இல்லை, எந்த பௌதிக தகுதியும் தேவையில்லை. பக்தி இருக்கா அவ்வளோதான். நீ நாய் மாமிசம் தின்னக்கூடிய சண்டாள குடும்பத்திலிருந்து வந்திருந்தாலும் சரி, இருக்கிறதுலையே ரொம்ப எது தாழ்ந்த நிலையில் இருக்கிறதையோ அந்த நிலையிலிருந்து வந்திருந்தாலும் சரி, நீ ஹரிநாமத்தை சொல்கிறியா, ஹரிக்கு பக்தி செய்ய தயாராக இருக்கியா, உடனே பகவான் அதை ஏற்றுக்கிறார். அப்போது பகவானுடைய உன்னத குணங்களை அவங்களாலேயே புரிஞ்சிக்க முடியும். இல்லை நான் பிராமணன், நான் அது, நான் இது, நான் யார் தெரியுமா, இங்கே அரசியல்வாதி மாதிரி இங்கே என்ன அல்லது சினிமா நடிக்கிற மாதிரி வேஷம் போட்டு பண்ணுறதெல்லாம் இங்கே பகவான் முன்னாடி செல்லுபடி ஆகாது. ஏன்னா இது மாதிரி பல லட்சம் பேர் வந்துட்டாங்க போயிட்டாங்க, இன்னும் போயிட்டே தான் இருக்க போகிறாங்க. பகவான் இது மாதிரி எவ்வளவோ பேரை பார்த்துட்ருக்கிறாரு. நீ ஒன்றும் புதுசு இல்லை. இன்னும் சொல்லணுன்னா முன்னாடி போனவங்கெல்லாம் உண்மையிலேயே பலசாலிகளாக கொஞ்சம் இப்போ ராவணனெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப அவன் ராவணன் உண்மையிலே சொல்லணுன்னா பிராமண குடும்பத்தில் பிறந்தவன். அவன் பிராமணன், நல்ல வேதம் மிக பெர்ஃபெக்டாக உச்சரிக்க தெரிஞ்சவன், நிறைய வேதம் தெரிஞ்சு படித்தவன்.
ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இறைவன் மீது அவனுக்கு நம்பிக்கை இல்லை. ஸோ அந்த இறை நம்பிக்கைன்ற ஒரு விஷயம் இல்லை. மற்றபடி பார்த்திங்கன்னா அவன்கிட்ட நிறைய நற்குணங்கள் இருந்தது. ஆனால் அந்த நற்குணங்கள் எல்லாமே ஜீரோ ஆகிடுச்சு. ஏன்னா அந்த ஒரு விஷயம், இறைபக்தின்ற ஒரு விஷயம் இல்லை. ஹராவ பக்தஸ்ய குதோ மகத்குணம். நீ ஹரியோட பக்தனா இல்லை, கிருஷ்ண பக்தனா இல்லை அப்படின்னா நீ என்ன மகத் குணங்கள், என்ன போற்றத்தக்க குணங்கள் எவ்வளோ வேணா இருக்கலாம், அது எல்லாமே வேஸ்ட். அது மதிப்பில்லாதவை. ஆனால் அதே சமயத்தில் ஒருத்தர் பக்தராக இருக்கிறார் அப்படின்னா உடனடியாக அவன்கிட்ட எல்லா தேவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா குணங்களும் சேருதுன்னு பாகவதம் சொல்லுது தானாகவே. ஸோ இதுக்கு முன்னாடி 8லேருந்து 12 வரையிலான அந்த ஸ்லோகங்களில் கிருஷ்ணர் ஞானம்னா என்னன்றதை விளக்கும்போது மயிச்சானன்ய பக்தி யோகேன, என் மீதான பிறளாத அனன்ய பக்தி அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமானதுங்கிறார். பிரபுபாதா அதை விளக்குறார் பொருளுரையில். அந்த ஒரு குணம் இருந்ததுன்னா மற்ற 19 விஷயமும் தானாகவே வரும் அப்படிங்கிறார். சேம் தான். ஸோ அப்போது பக்தினால கிருஷ்ணருடைய உன்னத குணங்களை, உன்னத ரூபத்தை, உன்னத லீலைகளை, கிருஷ்ணர் சம்பந்தமான எல்லாத்தையுமே நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். பக்தி இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். கஷ்டம் இல்லை, முடியவே முடியாது. ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்மை உறவில் கி ஜாய். ஸ்ரீல பிரபுபாத கி ஜாய்.